பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நம்ம இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். சதா காலங்களிலும் ஆண்டவர் சொல்றாரு, வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு வெட்கப்படாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். உலகம் நம்மை வெட்கப்படுத்தும்படி, வெட்கத்துக்குள்ளே நடத்தும்படி, எப்படியாவது இவனை வெட்கப்படுத்தணும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த உலகத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வெட்கப்படாது இருப்பீர்கள், வெட்கப்படாது இருப்பீர்கள். வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்துகிற நினைக்கிற அந்த மனுஷர்களுக்கு முன்னாடி நம்மை கர்த்தர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார், வெட்கமடைய விடவே மாட்டார். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போயிடாதீங்க. ஒருவேளை உலக மனிதர்கள் உங்களை வெட்கப்படுத்தும்படி, உங்க வேலையில குற்றப்படுத்தி வெட்கப்படுத்தும்படி, உங்க அன்றாட காரியத்தில உங்களை வெட்கப்படுத்தும்படி, உங்க குடும்பத்தில உங்களை வெட்கப்படுத்தும்படி, சமுதாயத்தில் உங்களை வெட்கப்படுத்தும்படி, நண்பர்கள் நடுவில் வெட்கப்படுத்தும்படி உலக மனிதர்கள் போராடி கொண்டிருக்கலாம். நான் ஒன்னே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய ஜனமாகிய நாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்றார், நீ வெட்கப்பட்டு போக மாட்டப்பா. இந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளலாம். ஏசப்பா, இந்த வசனத்தின்படியே நாங்கள் வெட்கப்பட்டு போகாத ஒரு வாழ்க்கை வாழ தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த அன்பின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தை அப்படியே எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும், அப்படியே நிறைவேறட்டும். ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.